14 கோடி மைல்கள் தொலைவில் இருந்து பூமிக்கு லேசர் தகவலை சைக்கி விண்கலம் அனுப்பியிருப்பது விண்ணுலக ஆராய்ச்சியில் புதிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. அது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த ஆண்டு விண்வெளி ஆராய்ச்சியில் அதிகம் பேசப்பட்டதில் 16 சைக்கி என்ற சிறு கோள் முக்கிய இடம் பிடித்திருந்தது. இந்த சிறு கோள் முழுக்க தங்கம், நிக்கல் போன்ற காஸ்ட்லியான உலோகங்களால் ஆனது என்பதால் அதனை தங்க சுரங்கம் என்று வர்ணித்தனர் விஞ்ஞானிகள். இதையடுத்து இந்த சிறு கோள் குறித்த ஆராய்ச்சியை கையில் எடுத்த நாசா செவ்வாய் மற்றும் வியாழன் கிரகங்களுக்கு இடையே உள்ள அஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் உள்ள இந்த சிறு கோளை நோக்கி கடந்த அக்டோபர் மாதம் தனது சைக்கி விண்கலத்தை அனுப்பியது. தற்போது இந்த சைக்கி விண்கலம் விண்வெளியில் 14 கோடி மைல்கள் தொலைவில் இருந்து பூமிக்கு லேசர் தகவலை அனுப்பி வைத்து விஞ்ஞானிகளை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. இந்த விண்கலம் பூமிக்கு தகவலை பரிமாற வழக்கமான முறையில் ரேடியோ அலைவரிசை தொலைத்தொடர்பையே பயன்படுத்தியது. ஆனால் விண்வெளியின் ஆழ்ந்த ஒளி வழியான தொலைத்தொடர்பு விரைவாக பூமிக்கு தகவல்களை பரிமாற உதவும் என்பதால் அதனை சாத்தியப்படுத்த DSOC என்ற சாதனம் சோதனை முயற்சியாக விண்கலத்தில் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த சாதனம் 14 கோடி மைல்கள் தொலைவில் இருந்து ரேடியோ டிரான்ஸ்மிட்டருடன் தொடர்பு கொண்டு விண்கலத்திலிருந்து நேரடியாக பூமிக்கு பொறியியல் சார்ந்த தகவல்களை பரிமாறி சாதித்துள்ளது. 14 கோடி மைல்கள் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயான தொலைவை போன்று 1.5 மடங்கு ஆகும். தற்போது சைக்கி விண்கலம் சிறு கோளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த சோதனை முயற்சி வெற்றி கண்டிருப்பதன் மூலம் எதிர்காலத்தில் லேசர் தொலைத்தொடர்பு மூலம் விண்வெளியில் இருந்து விரைவாக பூமிக்கு தகவல்கள் பரிமாறப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.